ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து வச்சு நல்லா மொறுன்னு சின்னதாக மசாலாலாம் சேர்த்து உளுந்த வடை தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த உளுந்த வடை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா சுட சுட மொறுன்னு உளுந்த வடை எடுத்து வச்சு நல்லா ஒரு சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது, டீயோ காஃபியோ சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உளுந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம உளுந்த வடையும் சட்னியும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாங்க. கருப்பு தோல் பருப்பு பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ அளவுக்கு வரும். மெஷரிங் கப்பில் 1.25 கப் அளவு, 1 கப் போட்டுட்டு திரும்ப ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம தோல் எடுத்துடணும். இதே தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நம்ம அலம்பி எடுத்தோன்னா தோலெலாம் சுத்தமாக போயிடுங்க. சின்னதாக கொஞ்சமாக தோல் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கருப்பு உளுந்தில் செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சமாக எனக்கு தோல் இருக்குது. திரும்ப தண்ணி சேர்த்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே ஒரு வடிகட்டியில் இந்த பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடியட்டும். அப்போ தான் வடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு எண்ணெய் குடிக்காமலும் வரும், நல்ல மொறுமொறு தன்மையோடையும் இருக்கும். அடுத்து ஒரு சின்னதாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வரமல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி சேர்த்து 2-3 க்ரஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு 3 துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகா, இந்த மசாலா சேர்த்து தாங்க நம்ம வடை ரெடி பண்ண போகிறோம். சின்னதாக ஒரு காரத்தோட மல்லி வாசனையோட வடை பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்னதாக குறைன்னு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஊற வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. அடுத்துல உப்பெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வடை நமக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும். மாவோட பக்குவம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திருன்னு இருக்கணும், குறைப்பாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச உளுந்த மாவோட ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை 2-3 கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்கும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மாவு, ஊற வச்ச உளுந்தம்பருப்பு, அரைச்ச மசாலா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா. நம்ம தேங்காய் சட்னி காரம் இல்லாமல் தாங்க அரைக்க போகிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆனியன் ஊத்தப்பம், இப்போ இந்த உளுந்த வடை, தோசை எல்லாத்துக்கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்துட்டாங்க. சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டிக்கலாம். கையை நல்லா ஒரு தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இப்படி உருட்டி பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் நம்ம இந்த வடை தட்டி போட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா இந்த துணியே நமக்கு இழுத்துக்கும். வடை நல்லா மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடையை தட்டி போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு வடை தட்டிக்கோங்க. நம்ம எப்பொழுதும் வடை தட்டுற மாதிரி தாங்க தட்டிக்கணும். வடை நல்லா வெந்ததுக்கப்புறம் தன்னாலேயே மேலே எலும்பி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 வடை நமக்கு வேகணும்னா ஒரு 4 நிமிஷம் ஆகணுங்க. அப்போ தாங்க 2 பக்கமும் நல்லா வெந்து நமக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய உளுந்தம்பருப்பு எப்படி தெரியுது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது ரச சாதம், வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெலாம் இந்த வடை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பேட்சை நான் வடை தட்டி போட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தன்னாலே மேலே எலும்பி வருது பாருங்கள். ஓரளவு பாதியளவு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து நமக்கு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் வடையை நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த வடை அட்டகாசமாக இருக்குது. சின்னதாக ஒரு மசாலா வாசனையோட, சின்ன இஞ்சி பச்சை மிளகா லைட்டான காரத்தோட வடை சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா வடைகளும் தட்டி எடுத்துட்டேங்க. வாங்க இப்போ நம்ம வடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூடான மொறுன்னு கருப்பு உளுந்து வடை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு கெட்டி தேங்காய் சட்னி எடுத்து வச்சுக்கிறேன். வடையோட காரத்துக்கும் காரம் இல்லாத தேங்காய் சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. வந்து வடையை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக வெந்திருக்கு. நல்லா மொறுன்னு இருக்குது. சின்னதாக ஒரு மசாலா வாசனை, மைல்டான ஒரு காரம், கொத்தமல்லி வாசனையோட வடை அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இது கூட சூடான ஒரு ஏலக்காய் டீயோ ஃபில்டர் காப்பியோ சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.